வணக்கம். என்னுடைய முந்தைய காணொளி ஒன்றில் டினோ அப்படிங்கிற நாவலின் அண்டவெளியில் ஒரு அற்புத கிரகம் பகுதியில் உள்ள 2 சூரியன்கள் கதையை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. இந்த காணொளியில் அதே நாவலின் ஆனால் அது நிஜம் பகுதியில் உள்ள செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த காடுகள், மலைகள், நதிகள், பெரும் கடல்கள் என இயற்கை சூழலோடு மிகவும் அழகாகத்தான் இருந்தது. இங்கே மனிதர்களும் வாழ்ந்தார்கள். மிருகங்கள், பறவைகள் என எல்லா உயிரினங்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தன. மனிதர்களோ வித்தியாசமான உருவ அமைப்பு கொண்டிருந்தார்கள். 3 கண்கள், 1 கண், 3 கைகள், 4 கைகள் என பலரும் பல வித்தியாசமான உருவ அமைப்புடன் இருந்தார்கள். இவர்களோ பெரும் முரட்டுத்தனமான குணம் கொண்டிருந்தார்கள். இங்கிருக்கும் கடல்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தவர் கார்கோசா என்ற மன்னன். இவரது வாகனம் அசிராக்கள் என்ற கடல்வாழ் உயிரினம். இந்த அசிராக்கள் உருவத்தில் மிகவும் பெரியது. இவை கடலில் நீந்தி வந்தால் பெரும் மலைகளை அசைந்து வருவது போல் தோற்றமளிக்கும். இங்கு வாழ்ந்த மனிதர்கள் வினோதமான உருவங்கள் மட்டுமல்ல, வினோதமான குணத்தையும் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு தாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், தங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று நினைத்தார்கள். தங்களை தவிர இந்த கிரகத்தில் வேறு எந்த உயிரினங்களும் வாழக்கூடாது என்று நினைத்தார்கள். அப்படி அவை வாழ்ந்தால் பிற்காலத்தில் பெரும் சக்தி பெற்று தங்களை அழித்துவிடும் என்று எண்ணினார்கள். அதனால் மனிதர்களை தவிர மற்ற அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று குவிக்க ஆரம்பித்தார்கள். காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று அங்கு வாழ்ந்த உயிரினங்களையெல்லாம் கொன்று குவிக்க ஆரம்பித்தார்கள். காடுகளுக்குள் எந்த விலங்கினமும் ஒளிந்து கொண்டு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அனைத்து காடுகளையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். நிலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தையும் அழித்த அந்த கொடியவர்கள் கடல்களை நோக்கி படையெடுத்தார்கள். கடல்வாழ் உயிரினங்களை அழிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் கோபம் கொண்ட கார்கோசா அவர்களை எச்சரித்தான். ஆனால் அவர்கள் கார்கோசாவை அலட்சியப்படுத்தினார்கள். நிலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு கடல்வாழ் உயிரினங்களை அழிக்க ஆரம்பித்த மனிதர்களைக் கண்டு கார்கோசா மிகுந்த கோபம் கொண்டான். தனது வாகனமான அசிராக்களை அழைத்து இந்த மனித இனத்தையே அழித்து விடுங்கள் என்று ஆணையிட்டான். அசிராக்கள் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி புயலென புறப்பட்டு வந்தன. மலைமலையாய் அவை அசைந்து வந்த வேகத்தில் நிலமெங்கும் அதிர்ந்து பெரும் புழுதி புயலே ஏற்பட்டது. அசிராக்களின் பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து சற்றே மிரண்டு போனாலும் அந்த கொடிய மனிதர்கள் தங்களது தாக்குதலை நிறுத்தவில்லை. பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு அசிராக்களை தாக்க ஆரம்பித்தார்கள். அசிராக்களும் மனிதர்களை அழிக்க ஆரம்பித்தன. அங்கே பெரும் போர் ஒன்று நடந்தது. அசிராக்களின் அலறல்களும் மனிதர்களின் கூக்குரலும் அந்த செவ்வாய் கிரகத்தையே அதிர வைத்தது. நிலமெல்லாம் குருதி வெள்ளம், கடலெல்லாம் சிவப்பு வண்ணம். அந்த செவ்வாய் கிரகமே செந்நிறமாக காட்சியளித்தது. கார்கோசாவுக்கு ஆத்திரம் பொங்கி எழுந்தது. ஒரு மனிதர் கூட எஞ்சி இருக்கக்கூடாது என்று தேடி தேடி அழித்தான். அந்த செவ்வாய் கிரகத்திலே எந்த உயிரினங்களும் எஞ்சி இருக்கவில்லை. மனிதர்கள் எங்காவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தான். அப்படி யாராவது தென்பட்டால் அவர்களையும் அழித்தான். அப்படி இருந்தும் அவனது ஆத்திரம் அடங்கவில்லை. கோபம், வருத்தம் அவன் மனதெல்லாம் கொந்தளித்தது. கத்தினான், கதறினான். எரிமலைகளே எழுந்து வாருங்கள், புழுதி புயல்களே புறப்பட்டு வாருங்கள், கடல்களும் ஆறுகளும் நதிகளும் உறைந்து போய்விடுங்கள், பெரும் மலைகளே வெடித்து சிதறுங்கள், இந்த செவ்வாய் கிரகம் மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக போகட்டும். இப்படி சாபம் விட்டுவிட்டு கார்கோசா அந்த செவ்வாய் கிரகத்தில் இருந்து பறந்து சென்று விடுகிறான். அன்றிலிருந்து செவ்வாய் கிரகத்தில் எரிமலைகள் வெடித்து சிதற ஆரம்பித்தன. புழுதி புயல்கள் பெரும் வேகம் கொண்டு வீசத் தொடங்கின. இந்த நேரத்தில் நமது பூமியில் இருந்து சில விண்வெளி வீரர்கள் செவ்வாய் கிரகத்தில் வந்து இறங்குகிறார்கள். அங்கிருக்கும் சூழ்நிலையை பார்த்தவர்கள், நாம் இங்கு வந்தது சரியல்ல, உடனே பூமிக்கு திரும்பி விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வீரர் மாயமாக மறைந்து விடுகிறார். அந்த செவ்வாய் கிரகத்தில் இருந்த மனிதர்கள் கார்கோசா தங்களை அழிப்பதற்காகத்தான் இவர்களை அனுப்பி இருக்கிறான் என்று நினைத்தே அந்த மனிதரை கடத்தி சென்று விடுகிறார்கள். மற்ற வீரர்களோ நமது உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று நினைத்து உடனே பூமியை நோக்கி திரும்புகிறார்கள். கார்கோசா இட்ட சாபத்தினால் செவ்வாய் கிரகத்திலே கடல்களும் ஆறுகளும் நதிகளும் உறைந்து போக ஆரம்பித்தன. மலைகளெல்லாம் வெடித்து சிதற ஆரம்பித்தன.
அங்கே இருந்த அந்த சில மனிதர்களுக்கும் தெரிந்துவிட்டது தங்களது அழிவு நெருங்கிவிட்டது என்று. அவர்கள் கடத்தி வைத்திருந்த நமது விண்வெளி வீரரை சோனோ என்ற சிறுவன் பாதுகாப்பாக வைத்திருந்தான். எப்படியாவது அவரை பூமிக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் விரும்பினான். இந்த நேரத்திலே நமது கதையின் கதாநாயகன் ரிஷி அங்கே வருகிறான். அவன் சோனோவையும் நமது விண்வெளி வீரரையும் பாதுகாப்பாக அழைத்து கொண்டு பூமிக்கு திரும்புகிறான். அடுத்து என்ன நடந்தது அடுத்த கதையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.